ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. சிவாய் நம. ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, என் அன்பு நேயர்களே, பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரையிலே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில அவர் இருக்கார். அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. நவகிரகங்கள்ல சுபத்துவம் பெற்ற கிரகம், ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். அனுகிரகம் செய்யக்கூடிய, அல்லது ராத்திரி 12 மணிக்கு ஆனாலும் சரிதான், கர்த்தால 3 மணிக்கு ஆனாலும் சரிதான், எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார். இது ஒரு ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம். அதே போல இந்த மாசத்துல செவ்வாய் பகவான், காலப்புருஷனுக்கு 1ஆம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். மகரத்துல அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். இதுவும் ஒரு சிறப்பான விஷயம். பொதுவாகவே மேஷராசி, விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம். அதே போல யாருடைய ஜாதகத்துல எல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமா இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும். ஒருத்தருடைய ஜாதகத்துல செவ்வாய் ரொம்ப உச்சமா இருக்காரு, அப்ப இது இந்த 45 நாளுக்கு வரக்கூடிய ஒரு 1.5 மாசம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும். அதே போல யாருடைய ஜாதகத்திலாம் செவ்வாய் நீச்சமா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு 50% நன்மைகள் நடைபெறும். செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் போல மீனத்துல ராகு பகவான், கன்னியிலே கேது பகவான், கும்பத்துல சனி பகவான் என்று, மகரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். ஒரு 14 நாட்கள். மாசி மாசம் பிறந்த உடனே பிப்ரவரி 15ஆம் தேதியில இருந்து அவர் கும்பத்துக்கு போயிடுவார். அப்ப இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமே ஆனால், குரு சனி தொடர்பு, சனி பகவான் 3வது பார்வையாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள, அதே போல செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார். ஏன்னா மகரத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு 4வது பார்வை, குருவுடைய பார்வை கிடைக்கும். அப்ப இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம இந்த பிப்ரவரி மாசத்துக்கான பலன்களை காண்போம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி என்பர்களே, இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப சிறப்பான ஒரு மாசமாக நம்ம கும்பராசிக்கு அமைய போகுது. ஒரு நல்லது நடக்க போகுது கும்பராசி என்பது. ஏன்னு சொன்னாக்கா, நம்ம கும்பராசிக்கு எல்லாருமே கொஞ்சம் பயமுறுத்தி இருப்பாங்க. ஜென்ம சனி நடக்குது, ஜென்ம சனி நடக்குது. அதோடு மட்டுமல்ல, இந்த 7 சனி வேலை நடக்குது. 7 சனியில ஜென்ம சனி இருக்கு, ரொம்ப ட்ரபுள் வந்திருக்கும் அப்படின்லாம் நிறைய கஷ்டங்கள்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. யாரு என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியும். நான் ட்ரபுள் இல்லைன்னு சொல்லவே இல்லை. கும்பராசி என்பவர்கள் எல்லாமே சிறப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, ஒரு நாள், அதாவது 2 விதமா அமையும். இது நான் சொல்றது உங்களுக்கு பொருந்துதான் பாருங்க. என்னைக்கெல்லாம் குடும்பம், கணவன், பிள்ளைகள் பற்றிய நிம்மதி சந்தோஷம் இருக்கோ அன்னைக்கெல்லாம் வேலை செய்யற இடத்துல ட்ரபுள், வெளியில பிரச்சனைகள் இருக்கு. என்னைக்கெல்லாம் வேலையில பிரச்சனை இருக்கோ, வெளியில வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல மன நிம்மதி இல்லாம இருக்கோ அன்னைக்கெல்லாம் வீட்டுல சந்தோஷம். இது யாருக்கு ஒத்து போகுதோ அது அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த பிப்ரவரி மாத பலனும் ஒத்து போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாவம் அங்கு வேலை செய்யும், மற்றொரு பாவம் வேலை செய்யாது. இதைத்தான் நீங்க பேசிக்கா புரிஞ்சுக்கணும் கும்பராசி அன்பர்களே. அப்ப ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கும்பராசியை பொறுத்தவரையிலே ரிஷபராசி இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். உங்களுடைய கஷ்டங்கள் எதுவானாலும், உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக, அல்லது உங்களுடைய கஷ்டங்கள் குறையக்கூடிய மாதமாக. விலகினா ஒரே மாசம் இல்லாத விலகிடாது இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். சிலது தெரியும், சிலது தெரியாது. அப்ப ஓவராலா ஒரே மாசத்துல எல்லா கஷ்டமும் போயிடாது. பட் குறையக்கூடிய கஷ்டங்கள் குறையக்கூடிய மாதம், அல்லது நிம்மதி பெருகக்கூடிய மாதம்,
ஒரு சில விஷயங்கள் இப்போ ஒரு இடம் விற்காம இருக்கு, அந்த இடம் வித்தாலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அந்த பணத்தை வச்சு கொஞ்சம் கடன் அடைப்பாங்க, அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு தொழில், ஒரு வருமானம் அவங்களுக்கு கிரியேட் ஆகும், ஒரு எதிர்காலம் அங்கு உருவாகும். அப்ப சிறு கதவு திறந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் அங்க கிரியேட் ஆகும், எதிர்காலம் உருவாகும். அதே போல கும்ப ராசி என்பதிலே சிறந்த எதிர்காலம் உருவாவதற்கான காலம். கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே, இது நீங்க ஜெயிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை, ஒரு மங்கள சொல், ஒரு மங்களகரமான வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கும்பராசியை பொறுத்தவரையிலே இந்த பிப்ரவரி மாதம் ஒரு வளர்ச்சிக்கான மாதமாக அமைகிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு 3-12 கூடியவன், உங்களுக்கு கும்பராசிக்கு 3-10 கூடியவன், 3-10 கூடிய முழு அசுவராக வரக்கூடிய அந்த செவ்வாய் என்ன பண்றாங்க, 12 மறைவு. அதுவும் எப்படி மறைகிறாருன்னா உச்சம் பெற்று மறைவு. அப்ப உங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி, நீங்க எடுக்கக்கூடிய அந்த முயற்சிக்கான முன்னேற்றம், அதுக்கான வழி, அதுல ஏற்படக்கூடிய தடை, இவை எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கும்பராசி. தடைகள் விலகுங்க. ஒன்னா பாயிண்டா சொல்ற பாருங்க, தடைகள் விலகும். ரொம்ப நாளா கிடப்புல போடப்பட்டு வச்சுக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடைபெறுங்க. எப்படி தடை விலகுதோ அதே போல ரொம்ப நாளா நடக்காத சில விஷயங்கள்லாம் நடந்துடும். விற்காத இடம் விற்கும்னு சொல்லிட்டேன். அதே போல சேல்ஸ் ஆகாத சில ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா அந்த சேல்ஸ் ஆகும், நல்லா பையர் கிடைப்பாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச கூட நிறைய இந்த மிஷினரிஸ், அது இந்த நிறைய மிஷினரிஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருவாங்க, இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருவாங்க, ஆனா டெலிவரி எடுக்க மாட்டாங்க. அது மாதிரிலாம் நிறைய கம்பெனி இருக்கு, நிறைய ட்ரபிள் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ கிளியர் ஆகும், ஸ்டாக்லாம் கிளியர் ஆகும். அப்ப இந்த மாதத்தை பொறுத்தவரையில் கும்பராசி என்பர்களே வீண் விரயங்கள் குறையும். மெயினா 2 சப்ஜெக்ட். ஒன்னு உங்க தொழில் அல்லது உங்க குடும்பம் அல்லது நீங்க செய்யக்கூடிய வேலை, உத்தியோகம் செய்யக்கூடிய இடம், உங்க ஜாப்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, இவை விலகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது குடும்பம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும், குடும்ப ஒற்றுமை மேலும். 3 நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். 4வது பாயிண்ட், உங்களுடைய வீண் விரயங்கள், உங்களுடைய வீண் செலவுகள் கட்டுப்படுத்தப்படும். ஏன்னா இந்த 3-12 கூடிய செவ்வாய் முழு அசுபர், அவர் தான் 12ல போயிட்டு மறைகிறார். அதோடு மட்டுமல்ல 6 கூடியவன் சூரியனோட 7 கூடிய சூரியனோடும் அதே சமயத்துல உங்க ராசிக்கு 5க்கும் 9க்கும் உடைய சுக்கிரனோடும் இணைகிறார். அப்போ என்ன அர்த்தம், கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். கும்பராசி அன்பர்களை பத்தி நம்ம அதிகமா சொல்ல வேண்டியதில்லை. எந்த அளவுக்கு அவங்க கடன் பிரச்சனைகள் இருப்பாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களுடைய கடன் சுமைகள்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான நல்ல பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், ஆலய வழிபாடுகள், இதெல்லாம் ரெமிடி வந்து உங்களுக்கு ஈஸியா இந்த மாசம் கிடைக்கும். அப்ப அதை எடுத்து செய்வீங்க. அதன் மூலயமா, அந்த தெய்வ அனுகூலம் மூலமா நீங்க வெற்றி பெறுவீர்கள் கும்பராசி என்பது. சரி, வருமானம் எப்படி இருக்கும், தொழில் துறைகள் எப்படி இருக்கும்? கும்பராசி என்பவர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். பிசினஸை பொறுத்தவரையில் அது கம்பெனியா இருக்கலாம், பெரிய பெரிய ஃபேக்டரிஸா இருக்கலாம், அல்லது தனிநபர் வச்சு நடத்தக்கூடிய ஒரு ஆஃபீஸா இருக்கலாம், ஓன் பிசினஸா இருக்கலாம், கமிஷன் பிசினஸா இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டா இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், எஜுகேஷன் செக்டர்ஸாக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸாக இருக்கலாம். அப்போ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். பிசினஸை பொறுத்தவரை பிசினஸ்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஏன்னா கும்பராசிக்கு 10வது வீடு எதுங்க, சுக்கிரன். 5-10 கூடிய சுக்கிரன் நல்ல முறையில நல்ல பொசிஷன்ல இந்த வாட்டி லாபஸ்தானத்துல அமைந்திருக்கிறார்.
அப்ப கும்ப ராசி என்பர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரை பிசினஸ் சிறப்பா இருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்ல முறையில், டிரான்சாக்சன்ஸ் நல்ல முறையில நடக்கும். குறிப்பா இந்த ஃபைனான்ஸ் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், பணங்காசு கொடுத்து வாங்கக்கூடியவங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி நல்ல முறையில அந்த டிரான்சாக்சன்ஸ் நல்ல முறையில நடக்கும். கும்பராசி நண்பர்கள், அப்ப பணவரவு தனவரவு இருக்கும், தொழில் ஸ்தானம் சிறப்பானதாக இருக்கும், தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கும்பராசி. அடுத்ததா உத்தியோகம். இந்த உத்தியோகத்தை பொறுத்தவரை, ஜாபை பொறுத்தவரை, நீங்க எந்த உத்தியோகம், அதாவது கவர்மெண்ட் ஜாபோ பிரைவேட் ஜாபோ எனிவன், குறிப்பா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவங்க உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரிதான், சாதாரண நிலையில ஒரு ஸ்டாஃபா இருந்தாலும் சரிதான், விசேஷமாக குறிப்பாக அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்க அதிகாரிகளுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம். உங்க மேல இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் அல்லது உங்க மேல இருக்கக்கூடிய மீன்பிடி அவமானங்கள் இதெல்லாம் துடைக்கப்படும். மெயினே அதுதான். நிறைய கும்பராசி அரசு அதிகாரிகள் நல்ல பொசிஷன்ல இருந்திருப்பாங்க. லாஸ்ட் ஒரு 3 மாசமாவோ ஒரு 6 மாசமாவோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கும், வேலை செய்யற இடத்துல பிரச்சனையா இருந்திருக்கும், அல்லது ஒரு மீன்பிடி அபாண்டமான பொய் குற்றச்சாட்டுகளாக இருக்கும், அல்லதுனா வேணும்னே சூழ்ச்சி செய்யப்பட்டு உங்க கூட ஒர்க் பண்றவங்களால சூழ்ச்சிகள் செய்யப்பட்டு அதனால கூட ஒரு தவறுகள் நடந்திருக்கலாம். இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி நடக்கலாம், அல்லது உங்களை யாராவது மிரட்டல, நான் இந்த மாதிரி உங்க மேல ஒரு கேஸ் போட்டுருவோம்னு சொல்லி ஒரு அதிகாரம் பண்ணி மிரட்டலாம், பிளாக்மெயில் பண்ணலாம். அப்ப அரசு அதிகாரிகளை பொறுத்தவரையிலே உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும். அப்ப அந்த பிரச்சனை விலகுவதற்கு என்ன வேணும்? உங்களுடைய பிறப்பு ஜாதகம். அப்ப உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு எந்த ஆலய வழிபாடு, அது என்ன மாதிரியான பூஜை செய்யணும் என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் கண்டிப்பா கும்பராசி அன்பர்களே, அரசு அதிகாரிகளுக்கு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல ரீஜாயின் பண்றதுக்கான மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. ரொம்ப நாளா நீங்க ஒரு லீவ் எடுத்துட்டீங்க, அது திரும்பவும் ஒரு ரீஜாயின் பண்றதுக்கான மாதமாகவும் அமைகிறது. எனக்கு தெரிஞ்சு நிறைய கும்பராசி என்பர்கள் இந்த ரீஜாயின் பண்றதுக்காக காத்திருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க கடந்த 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க பேர்ல ஒரு என்கொயரி போட்டு வேலை டிஸ்மிஸ் பண்ணி அந்த மாதிரி காத்திருக்கக்கூடிய ஏராளமான கும்பராசி கிளைண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்காங்க. மேபி அவங்களாம் அந்த வாராகி பூஜை செய்து திரும்பவும் ஜெயிச்சவங்க ஏராளமாக கை காட்ட முடியும். அந்த அளவுக்கு அந்த ரீஜாயின் பண்ணவங்க இருக்காங்க. ஸோ அரசு அதிகாரிகளை பொறுத்தவரையிலே தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், உத்தியோகத்துல போட்டிகள், ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல அரசியல் தலைவர்கள், மெயினா அரசியல் தலைவர்கள், உங்களுடைய பதவி, உங்களுக்கு கண்டிப்பா அந்த பதவி போட்டிகள் இருக்கும், கூட இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாக நடந்துக்கணும். ஃபேமிலி மெம்பர்ஸ், குடும்பத்தில் அரசு குடும்ப மகிழ்ச்சியா இருந்தா வெளியே மகிழ்ச்சியா இருக்காது, வெளியே மகிழ்ச்சியா இருந்ததுன்னா ஃபேமிலி அது கொஞ்சம் ட்ரபிளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பா பிள்ளைகளால் வரக்கூடிய துன்பங்கள், நீங்க அரசியல் இருந்தாலும் சரிதான், உங்கள்கிட்ட நீங்களே அரசு அதிகாரியா இருக்கலாம், நீங்களே ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்கலாம், காவல்துறை அதிகாரியா இருக்கலாம், நீங்களே ராணுவ எல்லாமே எல்லா அதிகாரமும் உங்கள்கிட்ட இருக்கலாம். ஆனால் பிள்ளைகளால் வரக்கூடிய தொந்தரவு நிச்சயமாக இருக்கும். அதே போலதான் உத்தியோகம், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை வெளிநாட்டு உத்தியோகம் நிச்சயமாக சிறப்பாகவே இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். கால நேரத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு டைமையும் அந்த கால நேரத்தை கவனிச்சு எடுத்து சொல்லணும். இந்த இத்தனை நிமிஷம் இது இத்தனை நாள் நல்லா இருந்தது சாமி, இத்தனை நிமிஷம் எப்படி இருந்தது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கால நேரத்தை கணிச்சு சொல்லணும். அப்பதான் அந்த குறிப்புகளை எடுக்கணும். அப்போ உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே வெளிநாட்டுல உத்தியோகம் பண்ணக்கூடியவருக்கு வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைக்கும். புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படும். ஒரு வேலைக்கே போகல, அப்ப அவங்களெல்லாம் புதிய ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் கும்பராசி என்பதிலே இந்த மாசம் உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா சனி குரு தொடர்பு இருக்கிறதுனால நல்லா ராஜயோகம் கிடைக்கும். அதனால அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்.
உடல்நிலை ஆரோக்கியத்திலே அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும். கும்பராசி ஹெல்த்ல ரொம்ப ஒரு கவனம் செலுத்து, கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு செக்அப் இருக்கணும், ஏதாவது செக்அப் எடுக்கணும்னா கண்டிப்பா செக்அப் எடுங்க, ரெகுலர் டேப்லெட் எடுங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. வீட்டுல குடும்பத்துல மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த வீண் விரயங்கள்னு சொன்னா இந்த வீண் விரயங்கள் சுப விரயங்களாக நடைபெறும். ஆகையினால ஒரு 60ஆம் கல்யாணம், ஒரு 70ஆம் கல்யாணம், ஒரு 80ஆம் கல்யாணம், அந்த மாதிரி சுப விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி அன்பர்களே, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. திருமணம் இருக்கு, குழந்தை பாக்கியங்கள் இருக்கு. இது போக நிறைய விஷயங்கள் நம்ம கும்பராசிக்கு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய கேள்வி என்ன, உங்களுக்கு என்ன நடக்கணும், எது உங்களுக்கு தடையா இருக்கு, எந்த தடை உங்களுக்கு விலகணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்கான விடைகளை தேடுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.